கன்வே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வரங்கிறது ஜஸ்ட் ஒரு சவுண்டு. ஓகேவா? ஸ்வரங்கள் அப்படின்னாலே என்னது சவுண்டு. ஸோ சவுண்டுக்கு நம்ம வந்து நம்மளாக வச்சுக்கிட்டது பேர் தான் என்னது ஸ்வரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்வரங்கள் வச்சுருக்கிறோம். அவங்க வந்து கார்ட்ஸ்ன்னு வெஸ்டர்னில் கார்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த 2 டைப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஹிந்துஸ்தானி இல்லை அரபிக்கில் சரி, எந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி, அதில் பேர் ஜஸ்ட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்புல அந்த இதில் ஸ்வராசம் என்னமோ சொல்லி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் ஸ்வரங்கள் சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் 2 விதமான நம்ம வந்து ஸ்வரங்களை வந்து இது பண்ணலாம், கன்வே பண்ணலாம். எப்படி? பெரிய சவுண்ட்ஸு, அப்புறம் சின்ன சவுண்ட்ஸு. பெரிய சவுண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும், சின்ன சவுண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும்? இப்போ எப்படி சொல்லுது? ஆ இப்படி பெருசாக கேட்குறது, ஆ இது சின்னதாக கேட்குறது. ஆனால் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே விதமான சப்தங்கள் தான் நம்மளுக்கு கேட்குறதுக்கு. ஆனால் நான் கொடுத்த விதம் எப்படி இருந்துச்சு? மேலே ஹையாக கொடுத்தேன், அப்புறம் கீழே குறைச்சி கொடுத்தேன், இதுதான். ஆனால் என்னமோ நான் கொடுக்குறது என்னவோ சவுண்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த சவுண்ட்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம ஓடிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இந்த சின்ன சவுண்ட்ஸு, பெரிய சவுண்ட்ஸு இதை வந்து அடிப்படையாக வச்சு தான் ஸ்வரங்கள் சொல்லி வச்சு அந்த ஸ்வரங்களை 7 வகையான சவுண்ட்ஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இந்த 7 வகையான சவுண்ட்ஸையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்வரங்கள், அப்போ சாரி கமா 15 இந்த 7 ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது 7 சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 7 சவுண்ட்ஸையுமே இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுத்து அசைச்சு பாடி பார்த்தாலோ, இல்லை ஃப்ளூட்டில் வந்தோ, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒன்றில் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸேஸான ஒரு விஷயம் கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன பண்ணுது, ஒரு கொடுக்குற சவுண்ட்ஸில் கொஞ்சம் ஒரு டெக்னிக்காக மாற்றி கொடுத்தோன்னா எப்படி கேட்குதோ அதை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சவுண்டோட குட்டி ஸ்வரம், அப்படி குட்டி சவுண்டு அப்படி சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ஒரு ஸ்வரத்தோட அதிலேருந்து வெளிப்பட்ட ஒரு விஷயங்கள்னால இது ஸ்வரஸ்தானம் அப்படி சொல்லி வெளியில் வந்துச்சு. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, அம்மா இருக்காங்க, அம்மா கிட்டேருந்து பிள்ளை வந்தாலே அப்போ அவங்க அம்மா அப்படிங்கிற என்னை பெற்றவங்க அம்மாவாக ஆகிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஸ்தானம் அப்படிங்கிறது கிடக்குது இல்லையா, அதுதான் என்னது ஸ்தானம் அப்படின்னா ஒரு இட மதிப்பு. ஸோ அந்த இட மதிப்பு தான் என்னது, ஸ்வரத்துக்கு ஒரு அசைச்சு பாடி கிடைக்கக்கூடிய விஷயம் தான் என்னது ஸ்வர மதிப்பை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்வரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வர மதிப்பு இல்லைன்னா இட மதிப்பு அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க நான் சொன்னக்கூடிய சவுண்ட்ஸு இப்படி டிஃப்ரென்ஷியேஸாக பிரித்து வச்சோன்னா 7 வகையான சவுண்ட்ஸை நம்ம ஒவ்வொன்றையும் பிரித்து பாடி நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, முதல்ல 2 கிடச்சிச்சு. அந்த 2லேயும் என்ன பண்ணாங்கன்னா அதுலேயும் ஏதாவது கொஞ்சம் அசைச்சு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தம்போது அதில் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்வரத்தை ஒரு இருக்கக்கூடிய 4 ஸ்வரங்களில் ஒரு 4 விதமான சவுண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. ஆக மொத்தம் நம்மளுக்கு 16 சவுண்ட்ஸ் தான் கிடச்சிச்சு. ஓகேவா? அந்த அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாடனால கிடைக்கக்கூடியது தான் என்னது அந்த 4 எக்ஸ்ட்ரா கிடைச்சக்கூடிய 4 வகையான சவுண்டு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு ஸ்வரத்தை அசைச்சு பாடுறதுனால கிடைக்கக்கூடியதான் என்னது ஸ்வரஸ்தானங்கள். ஓகேவா? ஓகே, இதில் இந்த சா பா சா இந்த 3 மட்டும் என்னதுன்னா என்றைக்குமே எதையுமே அசைச்சு பாட முடியாது. இதை வந்து சா ரே சா இப்படி ஷேக் பண்ணி பாட மாட்டாங்க. பாவம் அந்த அப்பா இதுவும் அப்படி தான். ஸோ சாப்பா இந்த எப்படி பாடாலும் இதை என்ன செய்ய மாட்டாங்க, அசைக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்னது மற்ற இருக்கக்கூடிய ரீக மா அப்புறம் என்னது தானி இதை வந்து எவ்வளோ நாளும் அசைச்சு பாடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இப்படி அசைச்சு பாடக்கூடிய ஸ்வரங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வரஸ்தானங்கள் சொல்லி இவளுக்கு பெரியது. இதில் இந்த ரீலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல சரி இது சின்ன சவுண்டு, சரி இது கொஞ்சம் பெரிய சவுண்டு, சரி சரி இப்படி கொஞ்சம் போனால் அது வந்து அதை விட பெரிய சவுண்ட்ஸ் அப்படி சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்னது 3 வகையான டைப்பாக கிடைக்கக்கூடாது. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு 2 பிரித்து அந்த இதுலேயும் ஒன்றா கிடைக்கக்கூடியது தான் என்னது ஸ்வரஸ்தானங்கள் சொல்லி வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் என்ன பண்ணுச்சு, ஒரு சின்ன ஒரு சவுண்ட்ஸை நம்ம மனசுக்கு ஏற்றாப்புல கன்வே பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வகையான பிரித்து வச்சுருக்கிற பேர் தான் என்னது ஸ்வரஸ்தானங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டது ஒரு ஸ்வரங்கள்லாம் என்ன, ஸ்வரஸ்தானம்னா என்ன சொல்லி பார்த்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கிட என்னோடய சேனல் கேகே பேசலாமா
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் ஸ்வரஸ்தானம் அப்படி சொல்லி எனக்கு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்